அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்காக சயின்ஸ் ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 9th and 10th இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின்ஸ் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்னா 6th to 8th இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணிட்டோம். இன்னும் யார் செக் அவுட் பண்ணலையோ செக் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் ஆல் டிக்கெட் ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே நம்மளுடைய ஆப்பில் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம ஆப்பில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நவீன ஆவர்த்தன அட்டவணையில் பார்த்தோம்னா டோட்டலாக 118 தனிமங்கள் இருக்குது. அதில் எத்தனை தனிமங்கள் இயற்கையாகவே, அதாவது நேச்சுரலாக நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ 118 தனிமத்தில் இயற்கையாகவே பார்த்தோம்னா 92 தனிமங்கள் நம்மளுக்கு கிடைக்குது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் ஏ 92 தான். நெக்ஸ்ட்டு கணிப்பொறி துறையில் பார்த்தோம்னா எந்த சேர்மம் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது பார்த்தோம்னா கணிப்பொறி துறையில் பார்த்தோம்னா சிலிக்கான் சிப்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்போ பார்த்தோம்னா சிலிக்கான் தான் எல்லாத்துக்குமான ஒரு ரா மெட்டீரியலாக இருக்குது. அப்போது பார்த்தோம்னா முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய சேர்மம் எது அப்படின்னா சிலிக்கான். ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், நம்ம பற்களை வலுப்படுத்த நம்ம பேஸ்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதில் பார்த்தோம்னா எந்த சேர்மம் ஆட் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா இதுக்கு எல்லாமே பார்த்தோம்னா ஃப்ளூரின் அப்படின்ற சேர்மம் தான் ஆட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நிறைய எல்லா பர்பஸையிலையும் பார்த்தோம்னா எந்த சேர்மம் ஆட் பண்ணியிருக்கிறாங்க, ஃப்ளூரின். அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒரு விதி கேட்குறாங்க. என்ன அப்படின்னா, 2 மாறுபட்ட தனிமங்கள் பார்த்தோம்னா தனித்தனியே ஒரே நிறை உள்ள 3வது தனிமத்துடன் சேரும்போது, ஓகேங்களா, என்னென்னா ஒரே நிறை உடைய 3வது தனிமத்தோடு சேரும்போது இதோட நிறைகளோட விகிதம் சமமாகவோ இல்லைனா எளிய பெருக்கல் விகிதத்தில் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்லக்கூடிய சேர்க்கை விதி என்ன அப்படின்னா தலைகீழ் விகித விதி தான் அதுக்கான கரெக்டான ஆன்சரு. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா கீழ்கண்டவற்றுள் எது பார்த்தோம்னா உலோகம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தோம்னா நம்ம லித்தியம், பெரிலியம், கால்சியம் இது 3மே உலோகம் தான். அப்போது ஹைட்ரஜன் தான் பார்த்தோம்னா உலோகம் இல்லை, அது ஒரு அலோகம். அப்போ ஹைட்ரஜன் தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொட்டாசியத்தோட எலக்ட்ரான் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ பொட்டாசியம் அதோட சிம்பிள் கே. அப்போ கேல மட்டும் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட்டு இதுவில் 2, நெக்ஸ்ட்டு 8, 8, 1. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு மொத்தம் டோட்டலாக எவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட 19. அப்போ கேனா பொட்டாசியமோட சிம்பிள் கே, 19ங்களா. அப்போ அது எப்படி நம்ம பிரித்து எழுதுவோன்னா 2, 8, 8, 1. அப்போது ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஸ்டின், இப்போ நவீன தனிம வரிசை அட்டவணையில் பார்த்தோம்னா எத்தனை தொகுதிகள் அதுக்கப்புறமா தொடர்கள், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஏன்னா நிறைய எக்ஸாமில் கேட்டுக்கிறாங்க கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக இந்த பீரியாடிக் டேபிள் வச்சு. அப்போ எத்தனை தொடர்கள் தொகுதிகள் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது தொடர்கள் பொறுத்த வரைக்கும் 7 தொடர்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு தொகுதிகள் பார்த்தோம்னா நிறைய 18 தொகுதிகள் இருக்குது. ஓகேங்களா. அப்போது இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா 7, 18. இதுவே இது ரெண்டுத்தையும் மாட்டி கொடுத்து கூட கேட்கலாம். ஃபஸ்ட்டு தொடர் அப்படின்னா கம்மி 7, தொகுதிகள் அப்படின்னா 18. ஓகேங்களா. இது பார்த்துக்கோங்க, சேஞ்ச் பண்ணி கொடுத்தாலும் கரெக்டாக போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு அதில் பார்த்தோம்னா உப்போட பண்பு எது இல்லை, அதில் தவறான கூற்று எது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது உப்புகள் பெரும்பாலும் திடப்பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவும் கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். நெக்ஸ்ட் பெரும்பாலும் எல்லா உப்புகளும் பார்த்தோம்னா நீரில் கரையக்கூடிய தன்மை இருக்கும் அதுக்கு, அதுவும் கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு உப்புகள் எல்லாமே பார்த்தோம்னா நிறமற்றது. நெக்ஸ்ட் ஒரு வெண்மையான சதுர படிகம் இல்லைனா படிக தூள்களாக பார்த்தோம்னா உப்புகள் எல்லாமே இருக்கும், அதுவும் கரெக்டு தான். நீரை உறிஞ்சும் தன்மை இல்லை, அதுதான் தவறானது. ஏன்னா நீரை உறிஞ்சும் தன்மை பார்த்தோம்னா உப்புகளுக்கு இருக்குது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்னா தவறானது கேட்டுக்கிறாங்க. அப்போ ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் வந்து நம்ம நிறைய டைம் குரூப் 4ல் கூட கேட்ட ஒரு கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட்லேயும் கேட்ட ஒரு கொஸ்டின்னு. சாதாரண உப்பு ஓகேங்களா, அதுக்கான கெமிக்கல் ஃபார்ம்லாம் அது மாதிரி கேட்டு சலவை சோடா, சமையல் சோடா, அதுக்கப்புறமா சலவை தூள். அப்போ சாதாரண உப்பு அப்படின்னா வந்து சோடியம் குளோரைடு, அதான் வந்து பார்த்தோம்னா சாதாரண உப்பு. அப்போ சோடியம் குளோரைடு NaCl அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் பார்த்தீங்களா, அதுதான் சாதாரண உப்பு. நெக்ஸ்ட்டு வந்து சலவை சோடா அப்படின்னா வந்து சோடியம் கார்பனேட்டு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சமையல் சோடானா சோடியம் பைகார்பனேட்டு. சலவை தூள் அப்படின்னா வந்து கால்சியம் ஆக்சிக்ளோரைடு. அப்போ 4321 ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ராஜ திரவகம் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா 3 பங்கு நைட்ரிக் அமிலமும் 1 பங்கு ஹைட்ரோக்ளோரிக் அமிலமும் கலந்த கலவை. அது வந்து தவறானது. ஏன்னா வந்து பார்த்தோம்னா 3 பங்கு வந்து நம்மளுக்கு HCl ஹைட்ரோக்ளோரிக் அமிலம் தான் இருக்கும் ஓகேங்களா. அப்போ 1 பங்கு தான் வந்து பார்த்தோம்னா நைட்ரிக் அமிலம். அப்போ இது ரெண்டுமே வந்து மாற்றி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இதை வந்து நம்ம தங்கம், பிளாட்டினம் அந்த உலோகங்கள் கரைப்பதற்கு வந்து ஒரு முதன்மையான பொருளாக வந்து ராஜ திரவகம் வந்து யூஸ் பண்ணுறோம், அது கரெக்டு. அப்போ வந்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு, செகண்டு கரெக்ட். அப்போ 2 மட்டும் கரெக்டு. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கோபால்ட் 60 அப்படின்ற ஐசோடோப் வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா புற்றுநோயை கண்டறியறதுக்கு தான் வந்து நம்ம கோபால்ட் 60 அப்படின்ற ஐசோடோப் வந்து யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஐசோடோப்பும் வந்து பார்த்தோம்னா ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னா சொல்லிட்டு சொல்லலாம். இப்போ வந்து நம்ம அந்த ஐசோடோப்போட பயன்பாடுகள் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா சரியானதை தேர்வு செய்கன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தங்கம் 198 வந்து பார்த்தோம்னா புற்றுநோய்க்கு உதவுது, அது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ் 32 வந்து பார்த்தோம்னா ஹைப்பர் தைராய்டிசம்க்கு வந்து உதவுது அப்படின்றாங்க, அது தவறானது. ஏன்னா வந்து பார்த்தோம்னா அயோடின் உப்பு தான் வந்து எப்போவுமே அயோடின் தான் வந்து தைராய்டுக்கு வந்து உதவும். அப்போ வந்து பார்த்தோம்னா அயோடின் 131 தான் வந்து தைராய்டுக்கு உதவும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பாஸ்பரஸ் வந்து பார்த்தோம்னா 32 இரத்த கோளாறு, அதுக்கப்புறமா தோல் நோய்க்கு வந்து உதவுகிறது. அப்போ இது ரெண்டும் வந்து மாற்றி கொடுத்துருக்குறாங்க. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னன்னா ஆப்ஷன் ஏ, தங்கம் 198 புற்றுநோய்க்கு உதவும். நெக்ஸ்ட்டு உடல் உறுப்புகளின் செயல்பாட்டுக்கு வந்து தேவையான ஆற்றல் ஓகேங்களா எங்கேருந்து கிடைக்குது அப்படின்றாங்க. அப்போ புரதமா, இல்லைனா வந்து கார்போஹைட்ரேட்ஸா, இல்லைனா தாதுப்பா, வைட்டமின் அப்படின்னா இது வந்து கார்போஹைட்ரேட்டுக்கு தான் வந்து நம்மளுக்கு தேவையான எனர்ஜி எல்லாமே நம்மளுக்கு கொடுக்குது ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து ஆவர்த்தன அட்டவணையில் தொகுதி 3 13, அதாவது மொத்தம் வந்து 18 தொகுதி இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன குடும்பம், 13வது தொகுதி வந்து என்ன குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க ஓகேங்களா. அப்போ வந்து பார்த்தோம்னா போரான் குடும்பமா, இல்லைனா வந்து மண்டவாயுவா, ஆக்சிஜனா, கார்பனா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா தொகுதி 13 வந்து பார்த்தோம்னா போரான் குடும்பம். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு கூற்று அறை வெப்பநிலையில் வந்து வைக்கப்படும் உணவுப் பொருளானது குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் உணவை விட விரைவாக கெட்டு போகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா வந்து நம்ம வெளியே வச்சோம்னா என்ன ஆகும், குளிர்சாதனை அதாவது ஃப்ரிட்ஜில் வைக்கிறத விட வந்து விரைவாக வந்து கெட்டு போகும். ஏன்னா வந்து பார்த்தோம்னா அதுக்கான காரணம் வந்து குளிர்சாதன பெட்டியில் வைக்கப்படும் வெப்பநிலை வந்து பார்த்தோம்னா அறை வெப்பநிலை விட குறைவாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தோம்னா அந்த வினையோட வேகம் வந்து நம்ம குளிர்பதன பெட்டியில் வந்து பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும். அதனால தான் வந்து பார்த்தோம்னா அது வந்து சீக்கிரமாக கெட்டு போகாது. ஆனால் இதுவே வந்து பார்த்தோம்னா வினையோட இது வந்து அதிகமாக இருக்கும் நம்ம வெளியே வைக்கும் போது. அப்போ இது வந்து கூற்றுக்கான சரியான காரணம் தான். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஏன்னா வந்து நம்ம வெளியே வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அதோட செயல்பாடு வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ தான் அதனால தான் வந்து பார்த்தோம்னா இது வந்து உணவு வந்து சீக்கிரமாக கெட்டு போகுது. நெக்ஸ்ட்டு பிஹெச் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து எந்த பிஹெச் வேல்யூ நம்மளுக்கு தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா தூய பால் 6 அது தவறானது. ஏன்னா வந்து தூய பாலோட பிஹெச் மதிப்பு என்ன அப்படின்னா 5 தான் வந்து அதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு தூய நீர் வந்து 7 வரும், கடல் நீர் வந்து 8 ஓகேங்களா. அப்போ வந்து தூய பால் தான் வந்து தவறு. ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான தவறான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா
என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா உலோகங்களில் எதை தவிர மற்றது எல்லாமே நம்மளால் தகடாக மாற்ற முடியும் அப்படின்றாங்க. அப்போ சோடியம், கால்சியம், தங்கம் இது எல்லாமே நம்ம தகடாக மாற்றலாம். ஆனால் பாதரசத்தை நம்மளால் மாற்ற முடியாது. அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா பாதரசம். நெக்ஸ்ட்டு விமானம் மற்றும் தொழில் இயந்திர பாகங்கள் செய்வதற்கு வந்து என்ன வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அலுமினியம் தான் வந்து பார்த்தோம்னா ஏரோப்ளேன், அதுக்கப்புறமா வந்து தொழில் இயந்திரம், அதுக்கு அந்த பாகங்களில் அந்த பார்ட்ஸ் தயாரிக்கிறதுக்கு வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் பி. ஒரு முட்டையோட ஓடு வந்து அந்த முட்டையோட எடையில் வந்து எவ்வளோ சதவீதம் இருக்கும் அப்படின்னா டோட்டலாக வந்து ஒரு முட்டை இருக்குது அப்படின்னா 100% அது வந்து 12% வந்து அதோட ஓடு மட்டுமே இருக்குது. அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா எது வந்து சீரான வட்ட இயக்கம் அல்ல அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ எது வந்து ஒரு சீராக ஒரே ஒரு நிலையில் வட்டமாக வந்து செயல்படல, ஒரே சீராக எந்த இயக்கம் இருக்காது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சூரியனை சுற்றி வரும் பூமியோட இயக்கம் வந்து ஒரே சீராக தான் வந்து செல்லும். ஓகேங்களா? சூரியன் இருந்துச்சுன்னா ஒரே ஒரு சீராக தான் வந்து எப்படி ஆகும், பூமி வந்து சுற்றி வரும். அது வந்து ஒரு வட்ட இயக்கம் தான். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஒரு வட்டப்பாதையில் போகக்கூடிய பொம்மை ரயிலோட இயக்கமும் வந்து பார்த்தோம்னா சீராக தான் இருக்கும். அதே மாதிரி கடிகாரத்தோட முள்ளோட இயக்கமும் வந்து சீராக தான் இருக்கும். இதுவே வந்து பார்த்தோம்னா பண்டைய மகிழ்வுண்டு அதோட இயக்கம் வந்து இப்போ வந்து பைக்கோட இயக்கம் வந்து நம்மளுக்கு சீராக இருக்காது. ஓகேங்களா? ஏன்னா வந்து ஒரு டைம் வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும், இன்னொரு டைம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து வட்டப்பாதையில் செல்லக்கூடியது தான் வந்து தவறானது. அப்போ இது ஒரு வட்ட இயக்கம் அல்ல, சீரான வட்ட இயக்கம் அல்ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஓரளவு பரப்புக்கு செங்குத்தாக செயல்படும் உந்து விசைய அழுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெஷர் அப்படின்லாம். ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா பாஸ்கல். அதான் வந்து ப்ரெஷரோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட்டு துணி துவைக்கும் இயந்திரத்தில் வந்து ஆடையை உலர்த்த எந்த விசை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா மைய நோக்கு விசை தான் வந்து பயன்படுத்துகிறோம். ஓகேங்களா? அதனால தான் வந்து பார்த்தோம்னா என்ன ஆகுதுன்னா துணியெல்லாம் வந்து நம்ம ஆடையை வந்து உலர்த்தலாம். அப்போ இது என்ன விசை அப்படின்னா மைய நோக்கு விசை. நெக்ஸ்ட்டு மின்தடையோட எஸ்ஐ யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மின்தடையோட எஸ்ஐ யூனிட் என்ன அப்படின்னா வந்து ஓம் தான் வந்து பார்த்தோம்னா மின்தடையோட எஸ்ஐ யூனிட். நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியாவில் வந்து இருக்கக்கூடிய நம்ம பயன்படுத்துகிறோம் பார்த்திங்களா வீடுகளில், அதோட மின்னோட்டத்தோட மின் அழுத்தம் அதுக்கப்புறமா அதிர்வெண் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ மின் அழுத்தம் எவ்வளோ அப்படின்னா 220 வாட்ஸ் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மின் அழுத்தம். நெக்ஸ்ட்டு அதிர்வெண் எவ்வளோ இருக்கும்னா 50 ஹெர்ட்ஸ். அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஒரு ஆன்சர். நெக்ஸ்ட்டு கீழ்கண்டவற்றுள் குவியாடி வந்து எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக வந்து நம்ம சாலையெலாம் வந்து குவியாடியை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். பல் மருத்துவர் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா நம்ம குழி ஆடியை வந்து யூஸ் பண்ணுறோம். அப்போ குவி வந்து பார்த்தோம்னா போக்குவரத்து பாதுகாப்பு கருவியாக சாலையில் வந்து யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு வந்து ராட்டினத்தில் சுற்றும்போது வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரியான விசையை நம்ம உணர்வோம் அப்படின்னா வந்து மைய விலக்கு விசையை தான் வந்து நம்ம உணர்வோம். ஏன்னா வந்து விலகி போகும் பார்த்திங்களா? அப்போது ராட்டினத்தில் சுற்றும்போது மைய விலக்கு விசை தான் நம்ம எல்லோரும் உணர்வோம். நெக்ஸ்ட்டு வளிமண்டலத்தில் வந்து மேகங்கள் மிதப்பதற்கான காரணம் என்னென்னா அதோட குறைந்த அடர்த்தி. ஓகேங்களா? கம்மியான ஒரு டென்சிட்டி தான் வந்து அதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா வந்து டென்சிட்டி அதிகமாக இருக்கிற பொருளை விட டென்சிட்டி கம்மியாக இருக்கிற பொருள் என்ன ஆகும் அப்படின்னா மிதக்குமா. அப்போ குறைந்த அடர்த்தி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஒளியானது காற்றை விட எத்தனை மடங்கு வந்து வேகமாக போகும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஒளி வந்து காற்றை விட 5 மடங்கு வந்து வேகமாக போகும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். எதுலனா நீரில். ஓகேங்களா? ஏன்னா காற்று வந்து பார்த்தோம்னா காற்றை விட ஒளி வந்து சீக்கிரமாக போயிட்டு சேரும் எங்கன்னா நீரில். அப்போது ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். 5 மடங்கு வேகத்தில் போகும். நெக்ஸ்ட்டு நம்ம சூரிய வெப்ப மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிக வெப்பமான கோள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வெள்ளிடா வீனஸ் தான் வந்து பார்த்தோம்னா நம்ம சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிக வெப்பநிலையான கோள். இதே வந்து நம்ம ஃபஸ்ட்டு கோள் மெர்க்யூரி அடா அப்படின்னு போடக்கூடாது. ஏன்னா வந்து வெள்ளிடா இரண்டாவது கோளான வீனஸ் என்கிற வெள்ளிடா வந்து பார்த்தோம்னா அதிக வெப்பநிலை கொண்ட கோள். அப்போ ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு
எந்த நியூட்டன் விதிப்படி வந்து பார்த்தோம்னா பறவைகள் எல்லாம் பறக்க முடியுது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஃபார் எவ்ரி ஆக்ஷன் தெர் இஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது ஒரு விசை இருக்குன்னா அதுக்கு நேரான ஒரு இயக்கம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய நியூட்டனோட 3ஆம் விதி, இயக்க விதி, அந்த விதிப்படி என்ன ஆகும் அப்படின்னா நம்ம வந்து பறவையோட ரெக்கை வந்து பின்னாடி போக போக பின்னாடி அடிக்கும் பார்த்திங்களா, அது வச்சு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பறவை வந்து முன்னோக்கி அது பறக்க முடியும். அப்போது இதில் வந்து நம்ம ஆப்ஷன், அதாவது நியூட்டனோட 3ஆம் இயக்க விதியை தான் வந்து யூஸ் பண்ணுறோம். இதே தான் வந்து நம்ம ராக்கெட் ப்ரொபல்ஷன்லேயும் வந்து யூஸ் பண்ணுறோம். ராக்கெட் விடும்போதும் என்ன ஆகும் அப்படின்னா வந்து கீழே வந்து ஃபயர் வந்துட்டு மேலே போகும் பார்த்திங்களா, அப்போ வந்து கீழே வந்து பார்த்தோம்னா ஹீட் எனர்ஜி வந்துட்டு மேலே அதுக்கான ஈக்குவலான ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அப்போ அங்கேயும் வந்து நம்ம நியூட்டனோட 3ஆவது விதி தான் வந்து பயன்படுத்துகிறோம். நெக்ஸ்ட்டு தூரப்பார்வை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கக்கூடிய ஹைப்பர் மயோபியா குறைபாடு வந்து பார்த்தோம்னா விழிக்கோளம் சுருங்குவதால் ஏற்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டானது தான். நெக்ஸ்ட்டு இந்த தூரப்பார்வையை நம்ம குவி லென்ஸை பயன்படுத்துறதுனால இந்த குறைபாட்டை வந்து சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுவும் வந்து கரெக்டானது தான். ஏன்னா வந்து தூரப்பார்வைக்கு நம்ம குவி லென்ஸு தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா அனைத்தும் சரி, இரண்டும் சரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு எதிரொலிப்பு விதியின்படி, ஓகேங்களா, இந்த விதியின்படி படுகோணம் அதுக்கப்புறமா வந்து எதிரொலிப்பு கோணம் ரெண்டுமே வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரெண்டுமே வந்து சமமாக இருக்கணும், ஓகேங்களா, எதுவுமே வந்து வேறுபாடு இல்லாமல் ரெண்டுமே இப்போ I இருக்குன்னா அதே மாதிரி R இருக்குன்னா ரெண்டுமே எப்படி இருக்குன்னா சமமாக இருக்கும், I = R அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ரெண்டுமே வந்து எப்படி இருக்கணும், ஆங்கிள் ரெண்டுமே வந்து சமமாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு விசையின் விதி அப்படின்னு சொல்லிட்டு எதை நம்ம அழைக்கிறோம் அப்படின்னா நியூட்டனோட செகண்ட் விதி தான், ஓகேங்களா, செகண்ட் லாவை தான் வந்து அழைக்கிறோம். அப்போ நியூட்டனின் 2ஆம் விதி தான் வந்து விசையின் விதி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கிறோம். நெக்ஸ்ட்டு எந்த விட்டமின் வந்து பார்த்தோம்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா விட்டமின் B and C ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா நீரில் கரையக்கூடிய விட்டமின்கள் தான். அப்போது இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் D தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட்டு எந்த தாது உப்பின் குறைபாட்டால் வந்து இரத்த சோகை ஏற்படுகிறது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இரத்த சோகைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து இரும்பு தான், ஓகேங்களா. ஏன்னா வந்து கால்சியம்னா வந்து போன் அது ரிலேட்டடாக உங்களுக்கு போயிடும். இரும்பு தான் வந்து இரும்புனால் தான் வந்து பார்த்தோம்னா அயன் குறைபாட்டால் தான் வந்து பார்த்தோம்னா இரத்த சோகை நோய் வந்து ஏற்படுது. நெக்ஸ்ட்டு இந்திய உணவு கழகம் வந்து எந்த ஆண்டு ஏற்படுத்தியிருப்பாங்க அப்படின்னா 1965 ஏற்படுத்தியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு உலக உணவு தினம், ஓகேங்களா, இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். உலக உணவு தினம் எப்போ வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உலக உணவு தினம் வந்து பார்த்தோம்னா அக்டோபர் 16 தான் வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்போ ஆப்ஷன் C தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா வாழைப்பழம் அதுக்கப்புறமா வந்து மாம்பழம் இதெல்லாம் வந்து பழுக்க வைக்க வந்து எந்த வேதிப்பொருளை வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து கால்சியம் கார்பைடு அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் வந்து பார்த்தோம்னா மாம்பழம்லாம் வந்து ஈஸியாக சீக்கிரமாக வந்து நம்மளுக்கு என்ன ஆகும்னா பழுத்துரும், ஓகேங்களா. அதுக்கான வேதிப்பொருள் என்னன்னா கால்சியம் கார்பைடு. நெக்ஸ்ட்டு உணவு கெட்டு போவதற்கு காரணமாக, அதாவது உள் காரணமாக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது வந்து பார்த்தோம்னா ஒரு சுகாதாரமற்ற சமையல் பாத்திரம் அப்படின்னா அது வந்து ஒரு வெளி காரணம். இதுவே வந்து செயற்கை உணவு பாதுகாப்பு பொருட்கள்னால அது நம்ம ஆட் பண்ணுறது. இதுவே வந்து பார்த்தோம்னா உணவின் ஈரத்தன்மை தான் வந்து பார்த்தோம்னா உணவு கெட்டு போவதற்கு அதுக்கு உள்ளவே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணி, ஓகேங்களா. அப்போ ஆப்ஷன் C தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு பொறுத்துக கால்சியம் வந்து பார்த்தோம்னா நம்ம எலும்பு வளர்ச்சி குன்றுதல் அந்த இதுக்கெலாம் வந்து கால்சியம் குறைபாட்டினால இதுவாகுது. நெக்ஸ்ட்டு வந்து சோடியம் வந்து பார்த்தோம்னா தசைப்பிடிப்பு வந்து ஏற்படும் நெக்ஸ்ட்டு குறைபாட்டினால. நெக்ஸ்ட்டு வந்து பொட்டாசியம் குறைபாட்டினால தசை சோர்வு, ஓகேங்களா. சோடியம்னா தசை பிடிப்பு, இதுவே வந்து பொட்டாசியம் அப்படின்னா தசை சோர்வு. அயோடின் அப்படின்னா வந்து முன்கழுத்து கடலை அப்படின்ற ஒரு இது வந்து ஏற்படும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா 2143 ஆப்ஷன் B தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு
காசநோயினால் பாதிக்கப்படக்கூடிய முக்கியமான உறுப்பு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா நுரையீரல் தான் வந்து காசநோயினால் வந்து மெயினாக அஃபெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஆர்கன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் பாக்டீரியாவால் ஏற்படும் காற்று வழி நோய் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ காற்று வழியால் எது பரவும் அப்படின்னா வந்து பார்த்தோம்னா பாக்டீரியாவால். ஓகேங்களா? பாக்டீரியாவால் வந்து பார்த்தோம்னா நம்ம வந்து காற்று வழியாக வந்து சளி, தட்டம்மை இது எல்லாமே பரவும். ஆனால் பாக்டீரியாவால் அப்படின்னா வந்து காசநோய் தான் வந்து பாக்டீரியாவால் பரவும். பாக்டீரியாவால் ஏற்படும் காற்று வழி நோய். இது வந்து தட்டம்மை, சாதாரண சளி ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா வைரஸ்னால் ஏற்படக்கூடிய இது தான். அதுவும் வந்து காற்று வழி தான் பரவும். ஓகேங்களா? பாக்டீரியா அப்படின்னா காசநோய் தான். நெக்ஸ்ட்டு, உலக மலேரியா தினம் எப்போ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ உலக மலேரியா தினம் வந்து பார்த்தோம்னா ஏப்ரல் 25 தான் வந்து உலக மலேரியா தினம். நெக்ஸ்ட்டு, 1 கிலோகிராம் தேனில் வந்து எத்தனை கெலோரி ஆற்றல் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து பார்த்தோம்னா 1 கிலோகிராம் தேனில் வந்து பார்த்தோம்னா 3200 கிலோகிராம் கெலோரி ஆற்றல் இருக்கும். அப்போ இதுக்கான கரெக்டான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, 1936 வந்து பார்த்தோம்னா உத்தரகாண்டில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவோட முதல் தேசிய பூங்கா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த தேசிய பூங்கா என்ன அப்படின்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. ஓகேங்களா? இதோ வந்து ஒரு முக்கியமான ஒரு கொஸ்டின் தான். ஏன்னா வந்து இந்தியாவில் ஃபஸ்ட்டு என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்லாம் வந்து நிறைய டைம் கேட்டுக்கிறாங்க. அதே மாதிரி தேசிய பூங்கா வந்து ஃபஸ்ட்டு எங்கே ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா உத்தரகாண்டு. என்ன அப்படின்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. உலக அளவில் வந்து கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3வது பெரிய நாடு என்ன அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ ஃபஸ்ட்டு வந்து அமெரிக்கா, 2வது வந்து சீனா, 3வது பெரிய நாடு என்னென்னா நம்ம இந்தியா தான். அதுக்கான ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் டி, இந்தியா தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட், நீராவி போக்கின் போது வெளியேற்றப்படுவது என்ன அப்படின்னா வந்து நீர் தான் வந்து நீராவி போக்கும் போது வந்து செடிகள் எல்லாமே வந்து வெளிப்படுத்தும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் சி. பாலூட்டிகள் எல்லாமே வந்து எந்த விலங்குகள் அப்படின்னு கேட்குறாங்க. எல்லாமே வந்து பார்த்தோம்னா வெப்ப ரத்தம் உள்ள ஒரு விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட்டு, ஆப்பிளில் பேரன்கிளைமா வந்து என்ன சேமித்து வைக்குது, எந்த பொருளை வந்து சேமித்து வைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ஆப்பிளில் வந்து பார்த்தோம்னா பேரன்கிளைமா சர்க்கரையை தான் வந்து சேமித்து வைக்கும். ஓகேங்களா? அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் காற்று வழி பரவும் நோய்களில் தவறானதை தேர்வு செய்க. அப்போ வந்து பார்த்தோம்னா சாதாரண சளி வைரஸ்னால காற்று வழியில் பரவும். நெக்ஸ்ட்டு, சின்னம்மையும் அதே தான். காலரா வந்து பார்த்தோம்னா காலரா வந்து காசநோய் வந்து பார்த்தோம்னா பாக்டீரியாவினால காற்று வழியில் பரவும். இதே வந்து காலரா வந்து பார்த்தோம்னா வந்து தண்ணினால் பரவும். ஓகேங்களா? ஒரு அசுத்தமான தண்ணி அதனால் பரவக்கூடிய நோய் தான் வந்து பார்த்தோம்னா காலரா. அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து தவறானது. இந்த காற்று வழி பரவக்கூடிய நோய்களில் தவறானது. இதோட வந்து பார்த்தோம்னா நம்ம சயின்ஸு 9th 10th இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான கொஸ்டின் வந்து முடிஞ்சிடுது. இன்னும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ச்சியாக நோட்டிஃபிகேஷனாக வந்து